டெக்சாஸ்லயும் ஃப்ளோரிடாலயும் ஸ்டேட் லெவல்ல H1B ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறதா நியூஸ்லயும் வந்துச்சு. உங்க ஃப்ரெண்டும் சொல்லியிருந்தாங்கல்ல, அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக இருக்க போது. 2 ஸ்டேட் இது வரைக்கும் வந்து டெக்சாஸ் அண்ட் ஃப்ளோரிடாவில் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன H1B ரூல்ஸ், இதனால் யாருக்கெல்லாம் வந்து இம்பேக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே வந்து பல விஷயங்கள் H1B ரிலேட்டடாக வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க இல்லையா, ஃபெடரல் லெவல்லையும் சரி, இப்போ ஸ்டேட் லெவலில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு போகுதுன்னு பார்ப்போம். அதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வீடியோவில் விவாதிக்க போகிறோம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுகிறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, நேற்று யாரும் ஒரு நல்ல கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்றீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்து 2027 நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஷெட்யூல் வந்து ரீஷெட்யூல் பண்ணிவிட்டு அங்கே மூவ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு அந்த வீடியோவும் போட்டிருந்தோம். நிறைய பேர் உறுதிப்படுத்தியிருந்தாங்க February அப்பாயின்மெண்ட் மூவ் ஆகிருக்கதா. அந்த வீடியோவில் இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லியிருந்தோம், என்னெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் யூஎஸ்எஸ் ப்ராசஸிங் டிலேஸ் இங்கே இருக்குன்னு அந்த சார்ட்டோட வந்து காமிச்சிருந்தோம். ஸோ அதனால் என்னெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணணும். அதில் ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, போன வருடம் அவங்க வந்து பண்டிலாக வந்து H1B, H4, H4 EAD வந்து அனுப்பியிருக்காங்க அக்டோபர் 30, 2025க்கு முன்னாடி. ஏன்னா அந்த டைம்லைன் ரொம்ப முக்கியமான ஒரு டைம்லைன். ஸோ H1B அப்ரூவ் ஆகிடுச்சு, H4ம் H4 EADயும் அப்ரூவ் ஆகலை. ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து இப்போதைக்கு அவங்களோட H4 அப்ரூவ் ஆகிடுச்சு, H4 EAD அவங்க கையில் வரல. இப்போ அவங்களோட கேள்வி என்னென்னா, அக்டோபர் 30, 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணதுனால நான் EAD ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் அந்த ரூல் இருக்கே, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா, அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, அக்டோபர் 30, 2025க்கு பிறகு அப்ளை பண்ணுற எந்த EADக்கும் அந்த ரூல் செல்லுபடி ஆகாது. ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் கிடையவே கிடையாது. இவங்க அக்டோபர் 30, 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு செல்லுபடி ஆகும். டைம்லேயே அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது அவங்களோட EAD எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லுபடி ஆகும். இப்போ அவங்களோட I-94 வேலிடாக இருக்குது. ஸோ செல்லுபடி ஆகும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ EAD கையில் வந்து தான் வேலைக்கு ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க I-94 வேலிடாக இருக்குது. அவங்க ஏற்கனவே ரெசிப்ட் நோட்டீஸ் EAD வச்சுருக்காங்க, டைம்லேயே ஃபைல் பண்ணது, பழைய EADயும் காமிச்சிட்டு அவங்க எம்ப்ளாயிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து அக்டோபர் 30, 2025க்கு பிறகு அந்த ரூல் ஃபுல்லாகவே வைப் அவுட் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அப்ளை பண்ணுறவங்க. அதன் முன்பு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு I-94 வேலிடாக இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் EAD கார்டு உங்களுக்கு வரலனா. ஸோ அதான் நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து டெக்சாஸ் சர்வீஸ் சென்டரில் டைம்லைன்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம சார்ட் பிரகாரம் நம்ம காமிச்சிருந்தோம். ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம பண்டில் அனுப்பும்போது H1B மட்டும் டெக்சாஸில் ப்ராசஸ் பண்ணுறாங்க, H4 EAD வந்து வெர்மாண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு புது விஷயமா இருந்தது நமக்கு. அது வந்து ஏன் வந்து H4ம் H4 EADயும் டிலே ஆகுது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சுது. ஏன்னா வெர்மாண்ட் சர்வீஸ் சென்டரில் டைம் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அதனால் எதெல்லாம் வெர்மாண்ட் சர்வீஸ் சென்டருக்கு போதோ அதெல்லாம் கொஞ்சம் இழுத்தடிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம்லேயே வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்னும் பல பேருக்கு வந்து அது உபயோகமாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் இந்தியாவில் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி ரீஷெட்யூல் ஆயிருந்தாலோ, அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணியிருந்தாலோ, இல்லை அப்பாயின்மெண்ட் ஓப்பனாக இருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா பல பேருக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ H1Bனா ஃபெடரல் லெவலில் தானே இருக்கும், இது என்ன ஸ்டேட்டு? கரெக்ட். ஏன்னா H1Bனா வந்து அது ஒரு ஃபெடரல் லெவல் தான், ஒரு மத்திய அரசாங்கம் ஆர் ஃபெடரல் கவர்மெண்ட் தான் அதுக்கான ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்போ சப்போஸ் ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ புதுசாக H1B ஆர் இந்தியாவிலேருந்து H1B பண்ணிட்டு வரவங்களுக்கு $1,00,000 கட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவை யார் எடுத்தாங்கன்னா, USA பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து எடுத்தாங்க. அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமாக எடுக்கப்பட்டது. ஸோ அதாவது ஃபெடரல்லேருந்து அது வரணும். இப்போ என்ன ஸ்டேட்லேருந்து வந்திருக்கு, ஸ்டேட்டுக்கான அதிகாரம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டேட்டு அவங்களுக்கு அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்க என்ன சொல்லலாம், ஏதாவது ஒரு ஸ்டேட் ஏஜென்சி இல்லை ஸ்டேட்டுக்கு கீழே இயங்கப்படக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன பண்ணணும்னா H1B ஆளுங்களை நியமிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலை அவங்க எடுத்துகிட்டு வரலாம். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூல் தான் டெக்சாஸ்லையும் ஃப்ளோரிடாலையும் இப்போ வந்திருக்கு. அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்கு, இதில் என்ன சொல்கிறாங்க? டெக்சாஸ் கவர்னர் ஆபாட் வந்து இன்றைக்கி சொன்னதை வந்து எடுத்துக்கலாம். அவங்க சொன்னது பிரகாரம் இனி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இயங்கக்கூடிய எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர் எந்த ஒரு ஸ்டேட் ஏஜென்சியும் நியூ H1B ப்ராசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு H1B ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த H1B ஃப்ரீஸ் எது வரைக்கும் பண்ணியிருக்காங்க டெக்சாஸில் அப்படின்னு பார்க்கும்போது
மே 2027 அடுத்த வருஷம் மே மாதம் வரைக்கும் இதை பண்ணியிருக்காங்க. இது டெக்சாஸில். ஃப்ளோரிடாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கான அந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ்ட்டு அந்த டிஸ்கஷன் போகுது. பட் கண்டிப்பாக வந்து அங்கேயுமே ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. தேர்ஸ்டே வந்து அந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. அதன் பிறகு என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு கீழே இயங்கக்கூடிய இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஸ்டேட் ஏஜென்சி எல்லாமே வந்து H1B ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்களோட டைம்லைன் வேரியாக இருக்குது. அவங்களோட டைம்லைன் அடுத்த வருஷம் ஜனவரி 5, 2027 வரைக்கும் அதை ஃப்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது இடையில வந்து நியூ H1B எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த ஸ்டேட்டில் இப்போ H1Bல ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட நிலமெல்லாம். ஆமாம், இப்போ வந்து இப்போ அந்த ஸ்டேட்டில் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ டெக்சாஸில் யாரோ ஒர்க் பண்ணுறாங்க. டெக்சாஸில் அவங்களோட கிளைண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பேர் கேட்கும்போது நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னா நான் டெக்சாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்குலாம் தான் இம்பாக்ட்டு. அதுலேயும் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிகாஸ் அவங்க நியூ H1Bs தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு நியூ பொசிஷன் வந்துச்சுன்னா அந்த பொசிஷன் கண்டிப்பாக வந்து US சிட்டிசன் க்ரீன் கார்டை ரீஎடிக்கு தான் கொடுக்கணும், தவிர H1Bs நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுதான் பொருள் கொள்ளப்படுது. ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க அங்கே எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்டென்ஷன் போடுறவங்கலாம் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ என்னென்ன மாதிரியான கேட்டகரியிலலாம் அந்த ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க? மிக முக்கியமாக நிறைய பேர் அந்த ஸ்டேட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் ஆர் இன்ஸ்டியூஷன் நிறைய ரிசர்ச் ஸ்காலராக இருப்பாங்க, ப்ரொஃபஸராக இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் H1B கேப்புக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது ஒரு வருடத்துக்கு இவ்வளோ தான் H1B 85,000 தான் நிர்ணயிக்கிறாங்களே, அந்த கேப்புக்குள்ளலாம் தேவையே கிடையாது, லாட்ரியும் கிடையாது. H1B கேப் எக்ஸாம்ட் யூஸ் பண்ணி அங்கே போயிடலாம். ஸோ அதனால் நிறைய பேர் இந்த H1B கேப் எக்ஸாம்லாம் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ புதுசாக யாரும் உள்ளே போக முடியாது. இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து ப்ரைமரியாக நான் சொல்கிறேன். இது இல்லாமல் வந்து அவங்களோட வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் சப்போஸ் ஒரு அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துக்கிட்டா அதில் உள்ள ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ராஜெக்டில் கூட ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டேட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் அது ரொம்ப முக்கியம். அவங்களோட யூனிவர்சிட்டி கீழே எங்கக்கூடிய மெடிக்கல் ரிசர்ச் சென்டரில் நிறைய ரிசர்ச் ப்ரொஃபஸர் ஆர் நிறையா ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டேட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. புது ஓப்பனிங்ஸ்க்கு நியூ H1B கேப் எக்ஸாம்க்குள்ளே போக முடியாது. பெரிய இம்பாக்ட் தானே. ஆமாம், ஏன்னா இது இன்னொரு வழிமுறையும் இருந்தது இல்லையா. 2 ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடியவங்க ஒருவேளை H1B கிடைக்கலாம், இந்த மாதிரி கேப் எக்ஸாம்ட்டில் இந்த மாதிரி நிறைய யூனிவர்சிட்டியில் இதில் இருந்ததுன்னா அது உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தது. இப்போ நிறைய யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுவாங்க, பொசிஷன் ஓப்பன் பண்ணுவாங்க, நிறைய H1Bஸும் எடுப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டேலண்ட் தேவைப்படும். ஒருவேளை அந்த லோக்கலில் கிடைக்கலன்னா வெளியிலேருந்து வந்தவங்களே எடுத்துப்பாங்க. பட் இப்போ வந்து அது ஃபுல்லாக அதுக்கான கதவு அடைக்கப்பட்டதுங்கிறது ஒரு பெரிய இம்பேக்ட் தான். பட் அங்கே வேலை பார்க்கக்கூடிய மற்ற ப்ரைவேட் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். இப்போ யாராவது கான்ட்ராக்டிங் மாதிரி பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? நல்ல கேள்வி. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. .gov ஏதோ டெக்சாஸில் ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெப்சைட்டை அவங்களே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அதை ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தேர்ட் பார்ட்டியில் H1Bல வேலை செய்யலாம்னா வேலை செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்க டைரெக்டாக நியூ H1B ஸ்பான்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டது. ஓகே. ஸோ அவங்க கான்ட்ராக்டிங் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்டிங் கம்பெனி என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டது, அது அவங்களோட விஷயம். ஸோ அதில் எந்த பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக ஒர்க் பண்ணல ஸ்டேட் ப்ராஜெக்ட் த்ரூ கன்சல்டிங் மூலிமா ஒர்க் பண்ணிங்கன்னா பெரும்பாலும் நான் படித்த வேகத்துக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதா பொருட்கொள்ளப்படுது. பட் உங்கள் எம்ப்ளாயர்ட்டையும் நீங்கள் கேட்டுங்க இதில் பிரச்சனை இருக்குமா இல்லையா அப்படின்னு. இதை பார்த்து மற்ற ஸ்டேட்ல எல்லாமே இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை கரெக்டு, முடியாது, இல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மிக முக்கியமாக வந்து 2 ஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது டெக்சாஸ் அண்ட் ஃப்ளோரிடா 2 பேருமே வந்து ரெட் ஸ்டேட்ஸ் இல்லையா. இதை பார்த்து மற்ற ரெட் ஸ்டேட்ஸும் பண்ணுவாங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ப்ளூ ஸ்டேட்ஸ் வந்து பெரும்பாலும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இது ஸ்டேட் கையில் தான் இருக்குது, இது யாருமே வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது, இது அவங்களோட ஓன் முடிவாக தான் இருக்குது. இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணம் என்னென்னா நிறைய இது நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து ஒரி பண்ணிக்காதீங்க. ஆப்வியஸாக சுற்றி நிறைய அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கிறதுனால எல்லா ஒரு விஷயத்துக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் நிறைய ஷேர் பண்ணி நிறைய பகிர்ந்துக்கிட்டாலே வந்து நமக்கு பாதி பிரச்சனை தீந்துடும், அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிய வரும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. மற்றபடி வந்து இதோட இம்பேக்ட்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக நான் பார்க்கல. கண்டிப்பாக வந்து ஒரு கதவு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூடப்பட்டது தான். ஏன்னா H1B நிறைய பேர் வந்து H1B கேப் எக்ஸாம்ட்டு தான் டக்குன்னு போயிடலாம் இல்லையா, அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் இல்லாது மிக முக்கியமாக வந்து ஸ்டூடெண்ட் நீங்கள் படிச்சுட்டு லாட்டரியில் பிக் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லாமல் போனது வருந்தத்தக்க ஒரு விஷயம் தான். பட்
ஓகே, இதுவும் வந்து கடந்து போகணும்னு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானு தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.